ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி மீண்டுமாய் வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8 to 17 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசித்தோம். அங்கே எலியாவுடைய சீடனாக இருந்த எலிசாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எலிசா எலியாவினிடத்துல அநேக ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த பிறகு எலியா பரலோகத்துக்கு தேவனுடைய அக்கினியினால ரதங்களினால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலிசா தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எலியா விட்டு சென்ற அந்த ஊழியத்தை பின்தொடர்ந்து எலியாவினிடத்திலிருந்து ரெட்டிப்பான அந்த அபிஷேகத்தை, ரெட்டிப்பான அந்த வரத்தை அவர் பெற்றுக்கொண்டு வல்லமையாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அப்பங்களை பெருக செய்திருக்கிறார். குஷ்டரோகியை குணமாக்கி இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை, ஒரு சில அற்புதங்கள் நிழலாட்டமாக எலிசாவுடைய அந்த ஊழியத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப எலிசாவுக்குள்ளாக ரெட்டிப்பான அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் அவர் இருந்து வல்லமையாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எலிசா மரித்தும் போய்விடுகிறார். மரித்த பிறகு அவர் கல்லறையெல்லாம் வைத்து புதைத்த பிறகு உடம்பு மக்கி எலும்புகள் மாத்திரம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் அந்த கல்லறையின் பக்கத்துல மரித்த வேறொரு மனுஷனை புதைப்பதற்காக அந்த கல்லறைக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பொழுது அந்த பிணம், மரித்து போனுடைய அந்த பிணம் தவறி எலிசா உடைய அந்த கல்லறையில் இருக்கிற அவனுடைய எலும்புகள் மீது அந்த பிணம் விழ மரித்து போனவன் உயிர்த்து எழுந்து விட்டான். அல்லேலூயா! பாருங்க, மரித்து போன எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ளாக அந்த அக்கினி அபிஷேகம் அப்படியே இருந்ததாம். அல்லேலூயா! கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரன் எலிசா. அப்ப அந்த எலிசாவுடைய அபிஷேகங்களை குறித்து வேதம் நமக்கு நிறைய சொன்னாலும் இன்றைக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன? எலிசாவுடைய அபிஷேகம் அவனுக்கு காணாதவைகளை காணக்கூடிய கண்களை உண்டு பண்ணினது. அல்லேலூயா! சொல்லுங்க, காணாதவைகளை காண்கின்ற கண்கள். ஆமீன். இப்ப வேதம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அந்த வசனத்துல பாருங்க, காண்கின்ற உலகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, காணப்படாத உலகம் என்று சொல்லி இருக்கிறது. காண்கின்ற உலகத்துல இருக்கிறதை நாம் பார்க்குவதற்காகத்தான் இந்த மாம்சீக சரீரத்துல கண்கள் இருக்கிறது. கண்களினால்தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். அதே போல காணப்படாத உலகம் இருக்கிறது. அந்த காணப்படாத உலகம் இங்க இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது, எல்லா இடத்திலையும் காணப்படாத உலகம் இருக்கிறது. அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறவைகளை காண்கிறதுக்கு தான் தேவன் ஆவிக்குரிய கண்களை நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். மனக்கண்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் மனக்கண்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த காணப்படாத அந்த உலகத்துல தான் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்படுத்தின அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த காணப்படாத உலகத்துல தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய தூதர்கள் எல்லாமே அந்த காணப்படாத உலகத்துல இருக்கிறார்கள். அசுத்த ஆவி சாத்தானும் அந்த காணப்படாத உலகத்துல தான் அவனும் ஆவியாகத்தான் இருக்கிறான். இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறதை காணும்படிக்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய அந்த கண்களை கர்த்தர் நமக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா! அப்ப இந்த காணப்படுகின்ற உலகத்துல இருக்கிறதும் காணப்படாத இந்த உலகத்திலும் இருக்கிறதுமான இந்த 2 உலகத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அநேக ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற கோடி கோடியான அந்த ஜனங்கள் அந்த ஆவிக்குரிய உலகத்தை காண முடியாதவர்களாக ஆவியாய் இருக்கிற அந்த தேவனை ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடியும் என்கிறதுனால அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லை. அதனால அவங்க என்ன சொல்லிடுறாங்க? தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி, தேவ தூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி, கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன் சாத்தானும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். காரணம், பரிதாபம், அவருடைய அந்த மனக்கண்கள் இருளாய் இருக்கிறது. ஆனால் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில நீங்க நடந்து போகணும். உங்களை நடத்துகிறது எது? என்னுடைய கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நான் நடக்க வேண்டிய அந்த பாதையில என்னால சரியா நடத்த முடியும். கண் காட்சிகளை பார்க்கிறது. நான் பார்த்த அந்த காட்சிகளை
மூளையில அது பிரதிபலித்து அந்த மூளை நான் பார்க்கிற காட்சி என்னது அப்படிங்கிறத அது எனக்கு சொல்லுகிறது. இது ஒரு ஸ்பீக்கர், இதுக்கு கருப்பான கலர் இருக்கிறது, இவ்வளவு உயரத்தில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் என் கண் பார்த்தாலும் என்னுடைய இந்த மூளை தான் அதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறது. அப்படித்தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு பாதையில நம்ம நடந்து போகும்போதும் கண்கள் தான் நம்முடைய அந்த பாதையில நம் சரியா நடந்து போகும்படிக்கு வழி நடத்துகிறது. அதே போல ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருந்தால்தான் அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருவோம். அல்லேலூயா. அந்த மன கண்கள் திறந்து இருக்கும் பொழுதுதான் தேவனை நாம் பார்ப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எனக்காக செய்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அந்த கண்கள் பார்க்கும். சத்துரு என்ன வலைகளை விரித்து வைத்திருக்கிறான் அப்படி என்கிறதை பார்க்கும். இன்றையிலிருந்து அடுத்த வாரம் என்ன நடக்க போகிறது என்கிறதை கர்த்தர் தரிசனத்தில் வெளிப்படுத்த முடியும். அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் அல்லது உங்களுடைய வேலையில, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்கிறதை நீங்க கருத்தா ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த காரியங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ அந்த ஆவிக்குரிய கண்களினால தான் அதை பார்க்க முடியும். கர்த்தர் ஆதாமை இப்படிப்பட்ட கண்களை வைத்துதான் படைத்தார். முதல் மனிதன் ஆதாமை படைக்கும் போது அவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் பாருங்க, சகலவற்றையும் ஆண்டு அவன் பழுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள் அவனு சொல்லி ஆசீர்வதித்தாரே, அதற்கு ஆதாமுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் தேவன் கொடுத்து இருந்தார். ஆனால் அந்த ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு அதை கொண்டு அவன் தேவனோடு பாருங்க அந்த தோட்டத்தில் உலாவினான், தேவனோடு பேசினான், தேவன் வருகிறதை எல்லாம் அவன் கண்டான். ஆனால் அவனும் ஏவாளும் பாவம் செய்த உடனே, சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாவம் செய்த உடனே அந்த ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து விட்டது. இப்ப வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்துல 3வது அதிகாரம், அதுல ஆதாமையும் ஏவாளையும் குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இது அவர்கள் அந்த கனியை புசித்த பிறகு, பாவம் செய்த பிறகு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பிறகு நடந்த சம்பவம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்ப அவருடைய கண்கள் திறந்ததாம். இப்ப கண்கள் திறந்ததுன்னு சொன்னா அதற்கு முன்னாடி அவர்கள் கண் தெரியாம இருந்தார்களா? இல்ல. அப்ப இப்ப திறந்தது என்ன கண்ணு? மாம்சீகமான கண் திறக்கப்பட்டு விட்டது. ஆவிக்குரிய கண்ணை பிசாசு இருளாக ஆக்கிவிட்டு மாம்சீக கண்ணை, மனுஷ பிரகாரமான கண்ணை பிசாசு அவனுக்கு திறந்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகளா இருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் குழப்பத்தை கண்டார்கள், வியாதியை கண்டார்கள், போராட்டத்தை கண்டார்கள், பிரிவினையை கண்டார்கள், வியாதியில் இருக்கக்கூடிய அகோரத்தை, கோரத்தை அவர்கள் கண்டார்கள். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கண்டார்கள். காரணம், ஆதாமுடைய ஏவாளுடைய கண் இப்போ கெட்டு போய்விட்டது. அந்த கண் இருளடைந்து போய்விட்டது. தேவனையும் தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்தையும் காண்கின்ற அந்த கண்கள் இருளடைந்து போனபடினால இவர்கள் தங்கள் மாம்சத்தின் கண்ணுகளினால பாவத்தையும் பாவத்தினால் உண்டாகிற அந்த விளைவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்களும் இந்த பாவத்தின் விளைவினால் உண்டான மாம்சீக கண்கள், அது நமக்கும் இருக்கிறது. அந்த கண்கள்னால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மரித்து அவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் தம்மை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கண்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்களை திறக்குகிறார். ஆமென். அந்த இயேசு செய்த அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல பாருங்க, அவர் செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்கள்ல திரும்ப திரும்ப வரக்கூடியது, குருடர்களுடைய கண்களை திறந்தார். ஆமென். பர்த்திமேயுடைய கண்களை திறந்தார், 2 குருடர்களுடைய கண்களை திறந்தார், பெத்சைதா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குருடனுடைய கண்களை திறந்தார், சேற்றை எடுத்து பூசி கண்களை திறந்தார், இச்சிலை அவருடைய கண்களிலே உமிழ்ந்து கண்கள் குருடை நீக்கினார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப குருடர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய உலகத்தை காணக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காணக்கூடிய கண்களை அவர் திறந்து அருளினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் எவ்வளவு அன்பானவர், என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், என் அருகில எவ்வளவு நெருக்கமா என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய பாதைகளில் அவர் எப்படி என்னோடு கூட நடந்து வருகிறார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவரால் எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாம் காணக்கூடிய ஆவிக்குரிய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து திறந்து அருளினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த தமஸ்கு வழியில அவர் போகும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி அந்த சமயத்தில் பெரிய வெளிச்சம் அவருடைய கண்களில வந்தது, அவரை சுற்றிலும் வந்தது. அப்போ அவருடைய கண்கள் குருடாகி விட்டது என்று சொல்லி வேதம் சொல்றோம். அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்ற காரியங்கள் விழுந்தது என்று சொல்லி, அது எதை குறிக்கிறது? அவருடைய மாம்சீக கண்ணை அவர் மூடிவிட்டு அதிலிருந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு, சவுலாய் இருந்த பவுலுக்கு ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்தள்ளினார். அல்லேலூயா. வேதத்தையே கரைச்சி கொடுத்திருந்தார் அப்போஸ்தலர் பவுல். அவர் பரிசேயனாக இருந்தார். ஆனால் இந்த வேதத்தில் இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை அவர் அறியாமல் இருந்தார். அந்த ஆவிக்குரிய கண்கள் வந்த பொழுது ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து அந்த பழைய ஏற்பாடு முழுவதிலையும் பக்கத்துக்கு பக்கம், வசனங்களுக்கு வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அந்த வசனங்கள் சொல்லுகிறது என்கிறதை அவர் வெளிப்பாடாக பெற்று அவர் தேவனுடைய சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அந்த மனக்கண்களையும் அவர் திறக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது அந்த கண்களை அவர் திறக்குகிறார் என்றாலும் அந்த கண்கள் இன்றைக்கு பிரகாசம் அடைய வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் கண்கள் உடனே பிரைட்டா அது தெரிஞ்சிடாது. கண்ணுக்கு எத்தனை பாயிண்ட் வச்சு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? 10க்கு 10 இருக்கணும், அப்பதான் அது ஃபுல் பிரைட்டா இருக்குது. நீங்க போய் கண்ணுக்கு செக் பண்ணும்போது 10க்கு 10 அது இருக்கும்பொழுது உங்களுடைய கண் முழுசா பிரைட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் பார்க்க முடியும். காட்சிகள் எல்லாம் ஃப்ளூவா இருக்கும், கலர்கள் தெரியாது. அப்ப அது வளர வளர அந்த காட்சிகள் தெளிவாக ஆரம்பிக்கும், கலர்கள் தெரியும், தூரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அது தெரிய ஆரம்பித்து அந்த பிள்ளை வளரும். அப்ப அது பிள்ளையுடைய கண்கள் பிரகாசம் அடைந்து கொண்டே அது இருக்கிறது. அப்ப அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அந்த கண்ணை பிரகாசமடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. கண் திறக்காதவர்களை கண் திறக்கும்படிக்கு செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கண்களினால பார்க்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 5வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவிக்குரிய கண்களால பார்க்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஆவிக்குரிய கண்களினால கண்டு நடத்தப்படுகிறது தான் ஆவியானவரால நடத்தப்படுகிறது. இந்த மாம்சீக கண்களினால பார்த்து சம்பவங்களை, சூழ்நிலைகளை பார்த்து அதன்படி நடக்கும் பொழுதுதான் அது மாம்சத்தினால நடத்தப்படுகிறது. இப்ப நான் ஆவிக்குரிய கண்களினால நடத்தப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் எதை காண்கிறாரோ அதே அல்லாமல் தாமாக எதையுமே அவரு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப இதுதான் அந்த ஆவியினாலே அல்லது ஆவிக்குரிய கண்களினாலே நடத்தப்படுகிறது. இப்ப பிதாவானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி இயேசுவுக்கு எப்படி தெரியும்? அவர் தேவனாக இருந்ததுனால கிடையாது. மாறாக பிதா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அது எப்படி அவருக்கு தெரியும்? பிதா வேத வசனங்களிலே தான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ பிதா இன்றைக்கும் அப்படிப்பட்டவராகத்தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் இன்றைக்கும் செய்கிறவராகத்தான் கர்த்தர் இருக்கிறார். இப்ப எலிசாவை கொண்டு, எலியாவை கொண்டு, மற்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறவராகத்தான் கர்த்தர் இருக்கிறார். எப்படி தங்களுடைய ஜனங்கள் மீது அவர்களை ரட்சிக்க, அவர்களை மீட்க, அவர்களை பாதுகாக்க கர்த்தர் எப்படி வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ உட்கார்ந்து கொண்டு முழித்து சரி பிதா என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கவில்லை. வேத வசனங்களின் வழியாக பிதா எப்படிப்பட்டவர் என்கிறதை பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை பார்க்கிறது தான்
அந்த ஆவிக்குரிய கண்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு சில போராட்டங்கள் வழியாக கடந்து செல்கிறோம், ஒரு சில முயற்சிகளில் சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு சில வியாபாரத்துல, வேலையில, குடும்பத்துல இந்த காரியங்களை எல்லாம் நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போ உங்க கூட இருக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறார்? அதை யோசித்து பார்த்திருக்கிறோமா? யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தர் விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவரை துதிக்கிறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். இப்போ என்ன செய்கிறார்? இப்போ இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போக போறீங்க, நாளைக்கு காலையில எழும்பி வேலைக்கு போக போறீங்க. வேலையில் நீங்க போய் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்ப இதை வேத வசனங்களின் வழியாக நீங்க பார்க்கிறது தான் அந்த ஆவிக்குரிய கண்களினால பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்தின் கண்களை திறக்குகிறது. ஆமென். தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்தின் கண்களை பிரகாசம் அடைய செய்கிறது. ஆமென். தேவன் இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான். இப்ப இந்த சூழ்நிலையில தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்ப நீங்க கண்ணீரின் பாதையில அல்லது ஒரு 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 போராட்டத்தின் பாதையில நடந்து கொண்டு போயிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறீங்க. அப்போ தேவன் அந்த சூழ்நிலையில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய கரங்கள் பூக்கள் பறித்து கொண்டிருக்கிறதா? இல்ல அவர் காற்றின் சட்டைகளை எடுத்து அப்படியே பறந்து போய்விட்டாரா? இல்ல, உங்க கூட இருக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யோசித்து பாருங்க, அது சிந்தித்து பாருங்க, அது வசனத்திலிருந்து ஆராய்ந்து பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய பார்வை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார்? ஆமென். இந்த குறிப்பிட்ட இந்த சூழ்நிலையை குறித்து கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறது தான் அந்த ஆவிக்குரிய அந்த கண்கள். சென்ற வாரங்களில் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? அந்த கர்மேல் பர்வதத்துல அக்கினியை இறங்க பண்ணினார். அங்க பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் நடுவில் பெரிய ஒரு போட்டி மாதிரி அங்க நடந்தது. யார் அக்கினியை வர பண்ணுகிறாரோ அந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி. அப்ப இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் அவர்கள் துதித்து கொண்டு தங்களுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு, கத்தி கொண்டு, கூவிக்கொண்டு, குதித்து கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப எலியா ஒரு பரியாசமா ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அந்த 18வது அதிகாரத்துல அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, இதுதான் அந்த ஆவிக்குரிய பார்வை. அந்த ஆவிக்குரிய பார்வையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணுகிற விதத்துல நம்ம அப்படி யாரையும் பரியாசம் பண்ண தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகள் 27வது வசனத்துல மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, அவங்க குதித்து கொண்டிருக்கிறாங்க, பாடிக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு அக்கினி இறங்கின பாடல, ஒரு சத்தமும் அங்க கேட்கல. அப்ப எலியா அவர் சொல்லுகிறான், உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. யாரை பற்றி? பாகால் பற்றி சொல்லுகிறான். பாகால் என்கிறது, அந்த விக்கிரகம் என்கிறது ஒரு தெய்வமே கிடையாது, அது ஜீவனே இல்லை, அதுக்கு ஒண்ணுமே உயிரற்றது. ஆனால் இவர் பரியாசம் பண்ணுகிற விதமாக அவர் சொல்கிறாரு, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க, அவன் தேவனாமே. அவன் தியானத்துல இருப்பான், அல்லது அலுவலாய் போயிருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசமா எலியா சொல்லுகிறார். அப்ப எலியாவுடைய பார்வை எப்படி இருந்தது? அதனிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? இவருடைய தேவன், இவருடைய தேவனாகிய கர்த்தர் உறங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இவருடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறவர் அல்ல. ஆமென். உங்களுக்கு நமக்கு அவர் தூரமானவர் அல்லவே. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. உங்களை தேற்றுகிறார், உங்களுடைய பலப்படுத்துகிறார், உங்கள் சார்பில் இருந்து கொண்டு செயலாற்றுகிறார். அதை பார்க்கிறது தான் ஆவிக்குரிய கண்கள். அல்லேலூயா. அந்த கண்களை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திறந்து அருளினார். ஆமென், ஆமென். ரட்சிக்கப்படும் பொழுது அந்த கண்கள் தான் நமக்கு திறக்கிறது. சரி, அந்த கண்கள் ஏன் திறக்கப்படணும்? இயேசு சொல்றாரு பாருங்க, கண்கள் சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உன்னுடைய கண்கள் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய கண்களோடு தேவன் எப்படி நகர்கிறார், எப்படி செயல்படுகிறார், எப்படி சிந்திக்கிறார், எப்படி பேசுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார், எனக்காக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எனக்காக எப்படிப்பட்ட வழிகளை, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்கிறது நான் பார்க்க
அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நான் எதை காண்கிறேனோ, வேத வசனங்களிலே நான் எதை காண்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில, அந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய அபிஷேகத்தினால என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் கண்களை திறந்து என் கண்களை பிரகாசமடைய செய்கிறது. ஆமென். அதான் ஆலயத்துல வந்து நம்ம ஆராதிக்கிறோம் கர்த்தரை. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் தெளிவாகி கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களை பிரகாசம் அடையும்படிக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எதை தியானிக்கிறேன், எதை என் கண்கள் காண்கிறது, எந்த காட்சியை காண்கிறது, அந்த சாயல், அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே இறங்கி வருகிறதை காண முடியும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கேள்வின்னு சொன்னா, உங்களுடைய கண்கள் எந்த காட்சியை காண்கிறது? எந்த கண்களினால எந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆவிக்குரிய கண்களினால தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மாம்சீக கண்களினாலே வெறும் மாம்சத்துக்குரியவர்களையே நாம பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய உலகம் நித்தியமானது, அநித்தியமானது. நித்தியமானது. ஆவிக்குரிய உலகம் நித்தியமானது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அழியாதது. ஆனால் இந்த காண்கின்ற உலகம் அது அழிந்து போகக்கூடியது. ஆமென். அப்ப நான் காணாத அந்த நித்திய உலகத்தையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆமென். அப்ப என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவங்களாக அது மாறிவிடும். ஆமென். அது சீக்கிரமாகவே அது என்னை விட்டு அது போய்விடும். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். சரி, அந்த கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது ஒரு 4 சம்பவங்களை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது எதை நாம் காண்கிறோம்? முதலாவதாக நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கண்கள் திறக்கப்படும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் காண்பேன். லூக்கா 24வது அதிகாரம் 31வது வசனம். இந்த பகுதிகள் நமக்கு பரிச்சயமான பகுதிகள். நம்ம பல தடவை அதை நாம் தியானித்து இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்மாவூர் சீடர்கள் தங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் இறந்தார்கள், அவர் மரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் துக்கத்தோடு எம்மாவூர் என்கிற தங்களுடைய கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட நடந்து வருகிறார். லூக்கா 24வது அதிகாரத்தில் கூட நடந்து வருகிறார். சீடர்களுக்கு தெரியல கூட நடந்து வருகிறவர் இயேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு தெரியல. அவர் 4 மணி நேரமா வேத வசனங்களை எடுத்து அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியல இயேசுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அவர்கள் மாலை நேரம் ஆகிவிட்டது. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, எங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாங்க, வந்து தங்குங்க அப்படின்னு சொல்ல இயேசு அவருடைய வீட்டுக்கு சென்று அவர்கள் பந்தியில உட்கார்கிறார்கள். அந்த பந்தியில உட்கார்ந்த பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 30வது வசனம், அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. என்ன நடந்தது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். பல வசனங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு தெரியல அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்கு வந்த மாத்திரத்துல அந்த அப்பத்தை அவர் பிட்கிறார். அந்த அப்பத்தை அவர் பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் தான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார் சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட மாத்திரத்துல கர்த்தர், இனிமேல் நான் இந்த சரீரத்தோடு அவர்கள் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் மறைந்து விட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆணி பதிந்த அந்த கரத்தோடு இரத்தத்தோடு அந்த அப்பத்தை அவர் பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பொழிந்தருளப்படுகிறார். அதன் விளைவாக என்னுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வசனம் எனக்கு வெளிப்பாடுகள் எனக்கு உண்டாக போகிறது. அந்த ஆவிக்குரிய கண்களை தேவன் எனக்கு திறந்தருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும், கல்வாரி சிலுவையில் அவர் என்ன சம்பாதித்தார் என்கிற அந்த ஆசீர்வாதங்களையும்
காண்கின்ற கண்களாக உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விடுவார். அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனை வரட்டும், யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும், அதை கல்வாரி சிலுவையில கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்கள் அதை காணும். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு போராட்டம் வரட்டும், எந்த ஒரு பண நெருக்கடி வரட்டும், அல்லது எந்த ஒரு சூழ்நிலை வரட்டும், இல்ல இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார், அவர் இப்போ இந்த சூழ்நிலையில என்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அதுல உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிறத ஏதோ அறிவு ரீதியா இல்ல, உங்களுடைய மனக்கண்கள் அவரை காணும். ஆமென். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை வீட்டு கூட்டத்தில் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறார்கள். அவருடைய கணவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என்னை நடத்துகிற அந்த ஊழியர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், நான் பக்கத்துல நின்று நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த பெண்ணுடைய இருதயத்தின் மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குரங்குடைய வால் அந்த இருதயத்தை சுற்றி 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 கொண்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது போல அது இருக்கிறது. அதனுடைய குரங்கு என்று சொன்னால் அதனுடைய சேஷ்டைகள், பிசாசை அது குறிக்கிறது. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி என்றெல்லாம் சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய 2 கரங்கள், ஆணி பதிந்த கரங்கள் வந்து அந்த குரங்கை துரத்தி அதனுடைய வாள்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து அந்த இருதயத்தை அவர் விடுதலையாக்குகிறார். இதுதான் அந்த தரிசனம், இதுதான் அந்த காட்சி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது. அப்ப எதை காண்பிக்கிறார் கர்த்தர் பாருங்க. எல்லாருமே நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அநேக சமயத்துல நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜெபிக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? சில சமயத்துல துதிக்கிறதுக்காக துதிக்கிறோம். நைட்டு 2 மணிக்கு உங்களை வந்து எழுப்பி துதிங்க அப்படின்னு சொன்னா 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 அப்படின்னு சொல்லி வாய்ப்பாடு சொல்ற மாதிரி துதிகளை கூட அப்படியே நம்ம சொல்லி அடிச்சு தள்ளிட்டு போயிடுறோம் பாருங்க இல்லையா? அப்ப நான் என்னத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், யாரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக என்ன செய்து இருக்கிறார், கல்வாரி சிலுவையில அவர் அதற்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அதுல எனக்கு உதவி செய்யறதுக்காக அவர் உலகம் முடியும் கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிட்டு கூட தான் அங்க நிற்கிறார். அதை காணக்கூடிய கண்களை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த விடுதலை அந்த சகோதரிக்கு அன்றைக்கு உண்டானது. அந்த அவருடைய கணவர் சிறைச்சாலையில இருந்து மீளவே முடியாது, வெளியவே வர முடியாதபடிக்கு ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கி அவர் அங்கே இருந்ததையும், ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழித்து அந்த கணவரையும் தேவன் வெளியில மீட்டு கொண்டு வந்தார். அந்த தரிசனத்தின்படி அவர்கள் பிள்ளைகள் பற்றி சந்தோஷமா இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படி ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மத காரியமாக ஒரு பக்தி ரீதியாக ஜெபித்து விட்டு அதை நம்ம போய் விடுகிறோம். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய கண்களை நான் திறக்குகிறேன். ஆமென். அந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த சூழ்நிலையில் நீ வைத்து பார். ஆமென். உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் என்ன செய்து இருக்கிறார், இன்றைக்கு அதுல உதவி செய்யறதுக்காக தான் உன் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவரோடு உன் கரத்தை கோர்த்து கொண்டு ஜெபி. அல்லேலூயா. அந்த கண்கள் காணட்டும் அந்த காட்சியை. அல்லேலூயா. காணும் பொழுது கர்த்தர் அங்க ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறார். அப்படி நீங்க அந்த காட்சிகளை நீங்க பார்க்கும் பொழுது விசுவாசத்துக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, விசுவாசம் பற்றி கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சகோதரிக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய ஜெபமும் நல்ல வைராக்கியமாக நீங்கள் ஜெபிக்க முடியும். ஆமென். அதுதான் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் அதிக பலனை உண்டு பண்ணும். ஏன்? அந்த நீதிமானுக்கு தெரியும் தான் எப்படி நீதிமானாக ஆக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆமென். என்னை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால நீதிமானாக ஆக்கினவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், இதையும் எனக்கு செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. உலகத்துல உண்டாகி இருக்கிற மதங்கள் இப்படி ஒரு தேவன் வந்து மனுஷனாய் வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுதெல்லாம் காண்பித்துலாம் மதத்தை யாரும் உருவாக்கல இல்லையா? இயேசு அற்புதங்கள் செய்திருந்தார், நல்ல நல்ல பிரசங்கங்கள் செய்திருந்தார், போதும். அவர் சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உயிர்த்தெழுந்து காட்டலாம் வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மதத்தை உருவாக்க. மாறாக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால என்னுடைய இருதயத்தினுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்பதற்காக நான் பிதாவாகிய தேவனை நான் காண வேண்டும், அவரோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார் என்கிறதை
காணும்படிக்காகவே அவர் கல்வாரி சிலுவையில மரித்து அவர் உயிர் தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படாம நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அந்த காட்சிகளை காணாம, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வசனத்தினோடு அந்த காட்சிகளை காணாம நாம அந்த கிறிஸ்தவர்களாக நாம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த உயர்த்தப்பட்டு இருக்கிற அவரை நம்முடைய கண்கள்னால பார்க்க முடியும். ஆமீன். அவர் என்னுடைய வியாதியை காட்டிலும் பெரியவராய் உங்களுக்கு அவர் தெரிவார். ஆமீன். அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்தாலும் இந்த வியாதியை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்து அவர் உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கடன் பிரச்சனையை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவராய் தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய போராட்டங்களை காட்டிலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக உங்களுடைய கண்களிலே அவர் தெரிவார். அல்லேலூயா. அதற்காகத்தான் சிலுவையில மரித்தார் என்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். சரி, இரண்டாவதாக அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அதுதான் எலிசாவுடைய அந்த சம்பவத்திலிருந்தே நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். சீரியா தேசத்து ராஜா இஸ்ரவேலின் மேல படை எடுக்கும் பொழுது அவன் திட்டமிடுகிறான். அவனுடைய பள்ளி அறையில், அவனுடைய ரூம்ல, அவனுடைய படுக்கை அறையில அவன் திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசா அதை அவன் திருஷ்டினாலே அறிந்து தன்னுடைய ராஜாவுக்கு அதை சொல்லிவிடுகிறான். அப்ப தன்னுடைய அந்த இஸ்ரவேல் ராஜா அதுக்கு ஏற்றாற் போல ஆட்களை நிறுத்தி அந்த எதிரிகளை அவன் துரத்தி விடுகிறான். இப்போ இந்த சீரியா தேசத்து ராஜா கன்ஃபியூஸ் ஆயிட்டு, எப்படி இது நடக்கிறது? நான் ஒவ்வொரு முறையும் திட்டம் போட்டுன்னு போறேன், இவன் இப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா நல்ல வெல் பிளான்டா அந்த நம்முடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கிறான் என்று சொல்லி கேட்க, அங்க இருக்கிறவர்கள் சொல்லுறாங்க, இல்ல அங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் இப்படி உங்களுடைய பள்ளி அறையில நீங்க போடுகிற திட்டத்தையும் அவன் வெளிப்படுத்துவான் அப்படின்னு சொல்ல எலிசாவை பிடிக்கும்படிக்கு ஒரு இராணுவத்தையே அனுப்புகிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஒரு மனுஷனை பிடிக்க ஒரு இராணுவமே வருகிறது. அப்ப வந்து அவன் இருந்த வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்க எலிசாவுடைய வேலைக்காரன் அவன் காலையில எழும்பி கண்ணு திறந்து அவன் வெளியில போய் பார்க்கிறான். வீட்டை சுற்றிலும் அப்படியே போர் வீரர்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டு இவன் எப்போ வெளியில வருவான், இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 15வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? பதறுகிறான். பாருங்க, அந்த இராணுவங்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்துல எலிசாவுடைய அந்த வேலைக்காரன் பதறுகிறான். ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் மரிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி அவன் பதறுகிறான். அதே காட்சியை தான் எலிசாவும் பார்க்கிறார். ஆனால் எலிசா என்ன சொல்கிறார்? 18வது வசனத்தில், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர். இது எந்த சூழ்நிலையில் அவர் பார்க்கிறார்? இது அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. அவங்க சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை காட்டிலும் இவர்கள் கூட இருக்கிறவர்கள் அநேக பேர். ஆனா அந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறார்கள். எலிசாவும் வேலைக்காரனும் தான் இருக்கிறார்கள். எலிசா சொல்றான், இந்த போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லுகிறான். அது எப்படி நடந்தது? 17வது வசனத்துல, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். அப்ப எலிசா முன்னாடியே கண்டுட்டார். அவரை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களோடும் குதிரைகளோடும் தேவனுடைய தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய மனுஷனுக்கு பாதுகாப்பாக. ஆமென். ஆனால் அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் அவனுக்கு
தெரியவில்லை. காரணம், அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் இருள் அடைந்து இருந்தது, போதுமான அளவுக்கு பிரகாசம் இல்லாமல் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு பிரகாசம் அடைந்தால் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற பாதுகாப்பை, தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வான தூதர்களை, அவர்கள் மூலியமாய் தேவன் உங்கள் மீது எவ்வளவு கரிசனையாய் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பாதுகாக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார் என்கிறதை காண முடியும். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்க காணும் பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வரும். ஆமென். அந்த வேலைக்காரன் அதை காணாமல் அந்த போர் வீரர்களை பார்த்துட்டு அவன் பயந்தான், பதறினான். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் பதறினான். எலிசாவுக்கு அந்த பதற்றம்லாம் இல்லை. எலிசாவுக்கு எப்படி அந்த காட்சி கண்களில் தெரிந்தது? அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிறைந்த ஒரு மனுஷன். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ வான தூதர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவனுடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த வசனத்தை தேவனுடைய வார்த்தையில எலிசா ஏற்கனவே கண்டு இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தை பாருங்க, ஒரு கண்ணாடி மாதிரி எடுத்து போட்டுக் கொள்கிறார். வேத வசனத்தை முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு வேதம் நமக்கு ஒப்பிடுகிறது. ஆனால் அதே சமயத்துல அது நம்முடைய கண்களையும் தெளிவிக்கிறது. ஆமென். பிரகாசம் அடைகிறது. வயதாகும் பொழுது பெரியவர்கள் என்ன பண்றாங்க, அந்த கண் பார்வை மங்குறது இல்லையா? அப்ப என்ன பண்றோம், இந்த நாட்களில் பிள்ளைகளும் போடுறாங்க. அந்த கண்ணாடியை போடும் பொழுது பார்வையின் பலன் அது கரெக்ஷன் ஆகுது இல்லையா? அப்ப அது பிரைட்டா ஆகிறது. அப்ப நம்முடைய கண்களை பிரைட் ஆக்குகிறது எது? தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தையின் வழியாக நம் காட்சிகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுற்றிலும் தம்முடைய தூதர்களை பாளையம் இறங்கி உங்களை காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. அதை காணும் பொழுது நீங்கள் பதறி போக மாட்டீங்க, நீங்க பயந்து போக மாட்டீங்க, நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய தூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 27வது சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார். 27வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல ஆழமான அர்த்தங்கள் உண்டு பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞர்களும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எலிசாவுக்கு இருந்த சூழ்நிலை போல தாவீதுக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறது. இவரை சுற்றிலும் யுத்தம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, போர் வீரர்கள் சூழ்ந்து இவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்துல ஒரு காரியத்திலே ஒரு நம்பிக்கையா இருக்கிறாராம். என்ன காரியத்துல நம்பிக்கையா இருக்கிறார்? 4வது வசனம், கர்த்தரிடத்துல ஒன்று நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை, சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்ன சொல்ல வராரு? அவரை சுற்றிலும் யுத்த வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல இவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை காணட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைன்னு சொல்லும்போது கர்த்தருடைய சாயல். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர், எனக்கு உதவி செய்கிறதுக்கு தம்முடைய கரத்தை நீட்டுகிறவர், அவருடைய வலது கரம் என்னோடு கூட இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த கர்த்தருடைய அந்த மகிமை, கர்த்தருடைய சாயல். இவர் யுத்த வீரர்கள் இவர் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக அவர் போர் செய்கிறதை காட்டில் இவர் சொல்றாரு, நான் இந்த சூழ்நிலையில என் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய போகிறாராம். என்ன ஆராய்ச்சி செய்ய போகிறாரு? எதை ஆராய்ச்சி செய்ய போகிறாரு? அவருடைய வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குமா பாருங்க. கர்த்தருடைய அதான் அந்த நெருக்கங்கள் வரும்பொழுது, யுத்தம் உங்களை சுற்றிலும் எரிந்து கொண்டிருக்கும் போது, அக்கினி உங்களை சூழ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது, அக்கினியே பார்த்து இருக்கிறது இல்லை, போர் வீரர்களையே பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. அப்ப பயம்தான் வரும். உங்களுடைய கடன் பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தா பயம்தான் வரும்.
ஆனால் அந்த அக்கினி நடுவில் இருக்கக்கூடிய கர்த்தரை காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நெருக்கடிகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில என் கர்த்தரை நான் காண்பேன். ஆமீன். அவர் வந்து என்ன சொல்லுவாரு? பாடல் பாடணும் இல்லையா? என்றாரே என்றாரேன்னு சொல்லி பாட்டு பாடணுமே. என்ன என்று சொல்லி என்றார் கர்த்தர்? என்ன என்று சொல்லி சொல்லுவார்? பயப்படாது, ஆமீன், திகையாது, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், நான் உன்னை போரடிக்கிறதற்கு கூர்மையான எந்திரம் உள்ள அந்த மஷின்களை மாதிரி நான் உன்னை ஆக்குவேன், நீ மலைகளை மிதிப்பாய், குன்றுகளை நொறுக்குவாய், தவிடு பொடி புலவைகளை ஆக்குவாய், உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அவைகளை பறக்கடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த ஆவிக்குரிய கண்கள். இல்லை, நீங்க இந்த மாம்சத்தின் கண்கள்ல ஐயோ இவங்க இப்படி செய்யறாங்களே, ஐயோ இவங்க இப்படி போராடுகிறார்களே, ஐயோ இப்படி அவர்கள் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொன்னா பயமும் சோர்வும் மனக்கலக்கங்களும் தான் வந்து கொண்டிருக்கும். பிசாசு பாருங்க, அநேக சமயத்தில் அநேகருடைய கண்களில அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற காட்சியை தான் அவன் காட்டுகிறான். பயத்தை உண்டு பண்ணுகிற காட்சி. இவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி எனக்கு இப்படியா செய்து கொண்டிருக்கிறாரு, என் கூட வேலை செய்கிறவன் எனக்கு இப்படியா எதிர்ப்பா செய்து கொண்டிருக்கிறான், அவன் இப்படியா செய்து கொண்டிருக்கிறான், ரோட்ல போறவன் எதிர்க்க போறவன் கார்ல லைட்டு போட்டாலும் எனக்காக தான் போடுறான் அப்படின்னு சொல்லி பிசாசு அவருடைய கண்களை கம்ப்ளீட்டா அவனுடைய பார்வையில அவன் நடத்தி பயத்திலையும் மன அழுத்தத்திலையும் நடத்தி விடுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதன் நடுவுல நான் எப்படிப்பட்டவர் என்கிறதை பார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்கிறதை பார். அந்த அத்தனை ஆயிரம் வீரர்களை பார்க்கணும், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை பார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 91ல தாவீது அதை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தரை பார்த்து அவர் சொல்லுகிறார். 91வது சங்கீதத்துல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிழலிலே அவன் தங்குகிறான். இப்ப அதுல தங்குகிறவன் எதை நோக்கி பார்ப்பான் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல தங்கி இருக்கும் பொழுது எந்த கண்ணு வேலை செய்யுது பாருங்க. அவன் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் 2வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. யாரை நோக்குகிறானா? அந்த கொள்ளை வியாதிகளை பார்க்கிறானா? அந்த இரவில் உண்டாகணும் பயங்கரத்தை பார்க்கிறானா? அல்லது பகலில் பறக்கிற அம்புகளை பார்க்கிறானா? இல்ல. அவன் என்ன சொல்றான்? நான் கர்த்தரை நோக்கி. ஆமென். கர்த்தரை நோக்கினாக்கா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்து கர்த்தருடைய மகிமையை நான் காணும் பொழுது அவரை நான், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய எதிர்க்கிறவர்கள், என்னுடைய எதிரி எவ்வளவு பலசாலி, என்னை எதிர்த்து நிற்கிற கோலியாத் எவ்வளவு பலசாலி, அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் இருக்கிற அரக்கர்கள், ராட்சிதர்கள், அவர்கள்லாம் எவ்வளவு பெரியவர்கள், அதையெல்லாம் பார்க்காது. அது எதை பார்க்கும்? அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரியது, அதை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி அவர் எனக்கு அதை கொடுக்கிறதுல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் என்கிறதை தான் பார்க்க செய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்ப எது எதிர்ப்பாக வந்தாலும் என் கண்கள் திறக்கப்பட்டு நான் கர்த்தரை நான் காண்பேன். அல்லேலூயா. அதுதான் அந்த எலிசாவுடைய அந்த அனுபவம். ஆமென். 3வதாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது என்ன உண்டாகுகிறது? நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்கு கர்த்தர் சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால உறுதியாய் பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அநேகருடைய கண்களை திறக்குகிறார், பிரகாசமடைய செய்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமையடைய செய்வார். ஆமென். அல்லேலூயா. 21வது அதிகாரம் 14லிருந்து 19 வரை உள்ள அந்த வேத வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரி, ஆபிரகாமுக்கு இஸ்மாயில் அந்த பிள்ளையை பெற்றிருக்கிறாள். இப்போ ஆபிரகாமுடைய மனைவி, சொந்த மனைவி சாராள் ஈசாக்கை இப்ப பெற்றுவிட்ட அந்த சமயம் சாராள் சொல்லுகிறாள், நீ ஆகாரையும் அவனுடைய பிள்ளையும் நீங்க துரத்து விட வேண்டும், அவன் நம்முடைய சுதந்திரவாளியா அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆபிரகாம் கொஞ்சம் அப்பத்தையும் துரித்தியில கொஞ்சம் தண்ணியையும் கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டிலிருந்து அவர் அனுப்பி விடுகிறார். அவர்கள் பாலைவனத்தில் அவர்கள் நடந்து கொண்டு போயிருக்கிறார்கள். தண்ணியும் தீர்ந்து விட்டது, அப்பமும் தீர்ந்து விட்டது.
இப்ப கூட வரக்கூடிய பிள்ளை தண்ணி தாகத்தினால உயிர் போகிற அளவுக்கு அவன் அந்த தண்ணி தாகம் அவனுக்கு உண்டாகிறது. பாருங்க 16வது வசனத்துல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று 15ல இருந்து வாசிக்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்ப குழந்தை அந்த தண்ணி, அந்த குழந்தைன்னா சின்ன குழந்தை கிடையாது, ஒரு அளவுக்கு வளர்ந்த பையன் தான். அப்போ அவனுக்கு தாகத்தினால உயிர் போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நமக்கு தாகம் யாருக்காவது எடுத்திருக்கிறதா? உயிர் போகிற அளவுக்கு தாகம் யாருக்காவது எடுத்திருக்கிறதா? பாலைவனத்துல போகும்பொழுது அப்படி தாகம் உண்டாகும். அப்ப மரணம் வந்து விடுகிற அளவுக்கு தாகம் உண்டாகும். அப்ப அந்த பிள்ளை அதை தாங்க முடியாம அவன் அழுகிறான். தாய் என்ன பண்ணுகிறாள்? ஒரு செடியின் கீழே விட்டு விட்டு என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சென்று அங்க கண்ணீர் விட்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். 17வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். இப்ப பிள்ளையும் அழுவது, ஆகாரும் அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்கிறார் பாருங்க? பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது நீங்க சொல்லலாம். ஆனால் குழந்தை மாதிரி நீங்க துதித்தாலும் அந்த சத்தம் கர்த்தருடைய சந்நிதியிலே கேட்கப்படும். அல்லேலூயா. நீ உண்மையான இருதயத்திலிருந்து நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையான இருதயத்திலிருந்து நீங்க துதிப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு அந்த வசனோட கோர்வையா நீங்க சொல்லாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். ஆமென். அப்ப அந்த துறவு இந்த பாலைவனத்துல ஏற்கனவே இருக்கிறது அந்த துறவு. ஆனால் ஆகாருடைய கண்கள் இருளடைந்து போயிருக்கிறது. கண்ணுக்கு அங்கதான் இருக்கக்கூடிய அந்த துறவு அவளுக்கு காணப்படவில்லை. கர்த்தர் என்ன பண்ணார்? புதுசா ஒரு துறவை உண்டு பண்ணல. கர்த்தர் எதை திறந்தார்? ஆகாருடைய கண்களைத்தான் அவர் திறந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் நமக்கு தேவையான ஆசீர்வாத ஊற்றுகளை கர்த்தர் உங்களை சுற்றிலும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாத ஊற்றுகளை உங்கள் சுற்றிலும் வைத்திருக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய தொழில் ஸ்தலத்துல, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுல எல்லா பக்கத்திலையும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாத ஊற்றை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப தேவை என்ன? என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். எப்படி கண்கள் திறக்கப்படும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தினால. அல்லேலூயா. என் கண்கள் தெளிவாகும். ஆமென். நீங்கள் பேதைகளா இருந்தா கூட நீங்க வழி விலகி போக மாட்டீங்க. அல்லேலூயா. கண்களை தெளிவிக்கும் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறந்தருளுவார். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்று புறப்படும். ஆமென். உள்ளாரே ஒரு ஊற்றை வைத்து விட்டார். ஆமென். என்ன ஊற்று அது? என்ன ஊற்று? ஜீவனை பிறப்பிக்கிற ஊற்று. அல்லேலூயா. உங்க சரீரத்துக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு, உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஊற்று உங்களுடைய இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்துல அன்றிலிருந்து புதுசா ஒரு ஊற்று உருவாகி விட்டது. நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளும் செயல்படுவதற்கு அங்கங்க ஒரு சுரப்பி இருக்கிறது. கிளான்ஸ் சொல்றாங்க, செக்ரட்டரி கிளான்ஸ். அது சுரக்கு தான் அந்தந்த உறுப்புகள் வேலை செய்கிறது. இப்போ இந்த சுகர் பேஷண்டோடைய ப்ராப்ளம் என்ன? அவர்களுடைய அந்த இன்சுலின் சுரக்குகிற அந்த சுரப்பி சரியா சுரக்கல. அதனால தான் நாங்க அந்த சுகர் கம்ப்ளைண்ட் அவர்களுக்கு வருகிறது. இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றை வைத்து இருக்கிறார். ஆமென். அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர் உங்களுடைய சரீரத்துல எல்லா அவயங்களுக்கும் செல்லுகிறத பாருங்கள். ஆமென்.
அப்ப அங்க எது எது லெவல்ல இல்லையோ அது எல்லாவற்றையும் தேவன் லெவல் படுத்தி விடுவார். ஆமென். சக்கரையாக இருந்தாலும் சரி, தாசியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஜீவ ஊற்றி எனக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வர இறங்கி வர இறங்கி வர அந்த தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது உங்களுடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும், உங்களுடைய ஆத்துமாவில பாய்ந்து செல்லும், உங்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்லும். ஆமென். அந்த ஊற்றில எந்த அளவுக்கு தண்ணீர் புறப்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஊற்று சுரக்குவதற்கு தேவனுடைய வசனம் அந்த ஊற்றை சுரக்க பண்ணும். ஆமென். தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் அந்த ஊற்றை சுரக்க பண்ணும். ஆமென். ஆகாருக்கு தேவன் அந்த பாலைவனத்துல அவர் ஊற்றை உண்டு பண்ணி வைத்திருந்தார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாராவது எடுத்தவர்கள் அதை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ணினவைகளை? ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தான் அந்த ஆவியானவர். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இனி ஒரு காரியத்தையும், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறது கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களையும் உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றது முதற்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அது மாம்சீகமான கண்களினால் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது காணப்படாது. உங்களுக்கு யார் சரியான நபர், இந்த காரியத்தை செய்வதற்கு யார் சரியான நபர், அல்லது ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும், யார் சரியான நபர்? கர்த்தர் தான் அது உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து கர்த்தர் தான் உங்களுக்கு காட்ட வேண்டும். ஆமென். என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன பிசினஸ் செய்ய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களை திறக்கும் பொழுது சரியான இடத்தை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்காக ஒரு ஊற்றை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை காணும்படிக்கு என் கண்கள் திறந்தால் மாத்திரம் போதும், அந்த ரட்சிப்பின் ஊற்றில நான் சென்று தண்ணீரை மொண்டு நான் பருகுவேன். அல்லேலூயா. ரட்சிப்புல தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணி வைத்துதான் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். ஆமென். இப்போ அந்த கண்கள் தெளிவாக பிரகாசமடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு இன்னும் அதிகமாய் தெளிவாக தெரியும். இல்லைன்னா மாம்ச கண்களாலே பார்த்து, மாம்ச முயற்சிகளாலே செய்து, மாம்ச பிரகாரமாகவே போராடி கொண்டிருப்போம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என் கண்களை பிரகாசமடைய செய்கிறார். என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் காண செய்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல எந்த துறவை எனக்காக வைத்திருக்கிறார், எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படி என்கிறதை அவர் காணும்படிக்கு அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. மனக்கண்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் திறந்தருளுவார். அல்லேலூயா. 4வதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக பார்த்தோம், என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையினாலையும் என்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, பிரகாசம் அடைகிறது. ஆதாம் அந்த ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு இருள் அடைந்தது. சாத்தான் அவனுடைய கண்களை குருடாக்கி அவன் வைத்திருந்தான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் பார்ப்பேன். ஆமென். அவர் எனக்காக என்ன ஆசீர்வாதங்கள் சிலுவையில சம்பாதித்தார் என்கிறதையே நான் பார்ப்பேன். அவர் இப்ப பாடுகளை அனுபவிக்கிற எனக்கு, சோதனைகள் வழியாக செல்லுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. 2வதாக நாம் எதை பார்த்தோம்? எலிசா
தேவன் தனக்காக எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தரின் கண்களை திறந்தருள்வார். ஆமென். அந்த கண்களை பிரகாசம் அடைய அவர் செய்வார். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது எனக்காக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை மனுஷ கண்களால பார்க்க முடியாது, மனுஷ காதுகளால கேட்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய மனக்கண்களை திறந்த பொழுது அவர் அதை காணும்படிக்கு செய்வார், சுதந்திரிக்கும்படி செய்வார். நான் எதை காண்கிறேனோ அதுதான் எனக்கு வரும். ஒரு சிலர் நோயையே பார்த்துன்னு இருப்பாங்க. இந்த நோய் எவ்வளவு, இது சீரியஸானா என்ன ஆகும், இது இன்னும் கொஞ்சம் பரவுனா என்ன ஆகும், இது இப்படி இந்த மாத்திரை செயல்படாம போனா என்ன ஆகும், டாக்டர் இப்படியா சொல்லியிருக்கிறாரு, அவர் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறார். இதையே பார்க்க 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 ஆவிக்குரிய கண்கள் அப்படியே மங்கி கொண்டிருக்கிறது. டாக்டர் சொல்லுகிறார், அவர் அது படிச்சதை அவர் சொல்லுகிறார், இருக்கட்டும். ஆனால் என்னுடைய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. நீ வியாதியின் படுக்கையில இருக்கும் பொழுது நீ சுகமானா என்று சொல்லி அவர் சொல்வார். அல்லேலூயா. உன்னுடைய வியாதிகளை நான் சுமந்து விட்டு நீ தழும்புகளால் நீ சுகமா இருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்வார். அந்த கர்த்தரை நான் பார்ப்பேன். ஆமென். சரி, நான்காவதாக நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது வரும் காரியங்களை தரிசனங்களிலே கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. சென்ற வெள்ளிக்கிழமை அந்த கூட்டத்தில் அது குறித்து விளக்கமா நாங்கள் கண்டோம். கர்த்தர் ஒவ்வொருடைய கண்களையும் அவர் திறந்து ஏற்கனவே திறந்திருந்த கண்களை இன்னும் பிரகாசம் அடைக்க கர்த்தர் செய்திருந்தார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் பவுலை குறித்து நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. அவர் பிரகாசமுள்ள கண்கள் உடையவராக இருந்திருக்கிறார். பிரகாசமுள்ள கண்களை இவர்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஊழியராக இருந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என் கண்களை பிரகாசம் அடைய செய்யும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே என் கண்களை பிரகாசம் அடைய செய்யும். உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்கிறதை காண என்னுடைய கண்களை பிரகாசம் அடைய செய்யுங்க. நீர் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், எங்கள் ஊழியத்துக்கான என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், படிப்புக்கான என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், அதை உங்களுடைய தரிசனத்தில் சொப்பனத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்கள் கண்களை பிரகாசமடைய செய்வீராக. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு செய்வார். 27வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுலை குறித்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலர் பவுல் அவர் பிடிக்கப்பட்டு ரோமாபுரிக்கு அவர் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார். போர் வீரர்கள் கூட செல்கிறார்கள். அந்த அதிபதி அந்த இராணுவ அதிபதியும் அவர்களோடு கூட செல்கிறான். கப்பல்ல அவர்கள் செல்லுகிறார்கள். கப்பல்ல அவர் செல்லும் பொழுது 9வது வசனத்திலே பாருங்க, 8வது வசனத்திலே, அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, பவுல் சிறை கைதியாக கப்பல்ல இந்த போர் வீரர்களோடு அந்த வீரர்களுடைய அதிபதிகளோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு கைதியாக அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அப்ப போகும்பொழுது புயல்கள், அந்த காட்சிகள்லாம் அடிக்கிறது. அப்ப அந்த சமயத்தில் அப்போஸ்தலர் பவுல் அந்த அதிகாரிகளை பார்த்து 10வது வசனத்துல சொல்லுகிறார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். எங்க கண்டாரு பவுல்? அப்போஸ்தலர் பவுல் எங்க கண்டார்? அவருடைய அந்த கப்பலுக்கும் அவருடைய ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாக்கும் சொல்லி எங்க கண்டார்? அவர் தரிசனத்திலே அதை கண்டார். அல்லேலூயா. மனக்கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது அவர் காட்சிகளை சொப்பனங்களாகவோ அல்லது நீங்கள் கண் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்கின்ற அந்த நேரத்தில் தரிசனங்களாகவோ கர்த்தர் உங்களுக்கு அதை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலியமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இப்ப எல்லா தரிசனமும் சொப்பனமும் கர்த்தர் பேசுகிறது கிடையாது. மனுஷ ஆவியினாலையும் அதை நம்ம பார்க்கலாம். பிசாசு பயமுறுத்துகிற காரியங்களை குறித்து பாருங்க. ஒரு சிலர் அந்த பயமுறுத்துகிற கனவுகளை பார்த்து விட்டு அது மேல ஒரு பெரிய ஒரு பயத்தை டெவலப் பண்ணிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. அப்போ சின்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஆமா நான் கடவுளை பிசாசு வந்து இப்படி என்ன பயமுறுத்துறேன், அதனால தான் இது இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்து விடுவார்கள். அல்லது ஒரு தலைவலி வருது, தலைவலி வந்த உடனே இல்லை இது பிசாசு தான் செய்கிறான்,
ஏன்னு சொன்னா அந்த கனவுல பிசாசு சொப்பனத்துல வந்து அவர்களை பயமுறுத்தி இருக்கிறாங்க. பிசாசும் கனவு வழியா பேசுகிறாங்க இல்லையா? அப்ப அவன் பயத்தை உண்டு பண்ணி விட்டுகிற பொழுது அவர்கள் அப்படியான தீமையான காரியங்களையே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பாருங்க, பிசாசு ஒரே ஒரு கனவு கொடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு அதை நம்புறாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் வேதம் முழுவதும் பேசி எழுதி வைத்திருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் சார்பாய் நான் செயல்படுகிறேன். அதை விசுவாசித்து அதை தியானித்து அதை எதிர்நோக்கி இருக்க முடியல. ஆனால் பிசாசு சின்னதா ஒரே ஒரு கனவு கொடுத்துதான் அந்த கனவை பார்த்து பயந்து ஆடி போய் விடுவார்கள், பதட்டம் அடைந்து விடுவார்கள். அவர்களுடைய அந்த எதிர்நோக்கு எல்லாமே அந்த தீமையை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இல்ல, அப்பா போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை துரத்துகிறேன், நீ என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் மனைவி கணவரை தொட முடியாது, என்னுடைய ஆஸ்தியை அந்தஸ்தை தொட முடியாது, என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய வேலையை தொட முடியாது, என்னுடைய பொருளாதாரத்தை தொட முடியாது. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அவ்வளவுதான் அவனுடைய மதிப்பு, அதை அவன் ஓடி விடுவான். ஆமென். சரி, இங்க கர்த்தர் பவுலுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த நடக்க போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் எச்சரிக்கிறார். ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சிறை கைதி தானே. அப்போ வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினார். அது நார்மல் தான். அப்படிதான் நம்ம மனுஷ கண்களால் பார்க்கிறதை நம்ம அதிகமா நம்ம நம்புகிறோம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்ம அதிகமா நம்புறதுக்கு நம்முடைய மனதை நாம் செலுத்துகிறது இல்லை. ஏன்னு சொன்னா இந்த கண்களினாலே பார்த்து இந்த அதிகாரிகள்லாம் படிச்சவங்க, மாலுமியாக இருக்கிறதுக்கு படிச்சவங்க, அவங்க எல்லாம் கணிப்பு பண்ணி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதைத்தான் ஜனங்கள் நம்புவார்கள். சரி, அப்ப அவர் சிறை கைதியாக இருந்தபடினால் அவருடைய அந்த காரியத்தை அவர்கள் கேட்கவில்லை. இப்போ 12வது வசனத்துல அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குகிறதுக்கு வசதியா இராதபடினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பீனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனையை சொன்னார்கள். அப்ப பவுல் சொன்னதுக்கு மாறாக மற்றவர்கள் வேற விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவாக கப்பலும் சேதம் அடைகிறது. கப்பலில் இருக்கக்கூடிய இவங்க பொருட்கள் எல்லாம் ஏத்தின்னு வராங்க, அதெல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. இவர்கள் சாப்பாட்டுக்கு இருந்த மூட்டைகள் எல்லாம் கூட தூக்கி கடல்ல அவர்கள் போடுகிறார்கள். 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற அந்த நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது இப்ப பவுல் மறுபடியும் வருகிறார். மறுபடியும் கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்து அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அவர் சொல்றார், பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமோ இந்த சேதமோ வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தேன், தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி இருந்தா, நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்க கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்றது இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணம் சேதம் வராது. இதெல்லாம் எப்படி சொல்றாரு? சொந்த கற்பனை பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? இல்ல, எப்படி சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும், ஆமென், நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த தரிசனத்துல வந்து, சொப்பனத்துல வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தி நடக்க போகிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் பவுலுடைய கண்களை அவர் திறந்தளினார். ஆமென். அன்றைக்கு தமஸ்கு போற வழியில அந்த மீன் செதில்கள் போன்றவருடைய கண்களில் இருந்து விழுந்தது பாருங்க. ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடைந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. மாம்சீக கண்கள் அவருக்கு மூடப்பட்டு அவர் ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு பிரகாசம் அடைந்தது. ஆமென். இப்ப என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம், அதை குறித்த காரியங்களை கர்த்தர் எனக்கு தரிசனத்திலே என்னுடைய கண்களை பிரகாசமடைய செய்து அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி கண்களை திறக்கிறார், எப்படி பிரகாசமடைய செய்கிறார்?
கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருடைய வேத வார்த்தையினுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் திறக்குகிறது. அந்த திறந்திருக்கிற கண்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாசம் அடைகிறது. ஆமென். கர்த்தருடைய சாயலை கண்ணாடி என்கிறது தேவனுடைய வசனம், வேத வார்த்தை. கர்த்தருடைய சாயலை கண்ணாடியில நான் பார்க்கிறது போல கண்டு, அந்த சாயலாகத்தானே ஆவியா இருக்கிற கர்த்தர் எங்க இருக்கிறார்? ஒரு எனக்குள்ள இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். கர்த்தராலே மகிமையின் மேல மகிமை அடைந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த கண்கள் பிரகாசம் அடைந்து நீங்க கர்த்தரை எப்படிப்பட்டவராய் நீங்கள் பார்க்கிறீர்கள். துதிங்க. நான் சற்று முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, துதிக்கும் பொழுது கூட துதி என்கிறது என்ன? துதிக்கிறது என்கிறது நான் கர்த்தரை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறேனோ அதைத்தான் நான் சொல்லி துதிக்கிறேன். ஆமென். அவர் நல்லவராக நான் பார்க்கிறேன், அதனால தான் ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறேன். ஆமென். இந்த போராட்டத்தின் மத்தியில் நான் போகிறேன், நீர் சர்வ வல்லவர் உள்ளவர் என்கிறதை நான் காண்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால, வேத வசனங்கள் மூலியமாக. ஆகையினால நான் சொல்றேன், கர்த்தாவே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர், நல்லவர், மிகவும் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது, துதித்து விட்டு ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது என்ன பண்றோம்? பயந்து போயிடுறோமா? அந்த வல்லவரா அப்பயும் அவர் இருக்கிறதை நீங்க பார்க்க முடியுதா? சர்வ வல்லவராய் உங்க பக்கத்துல நின்று கொண்டு அவர் யுத்த வீரனாய் சேனைகளின் அதிபதியாய் உங்க கூட நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறதா? அல்லேலூயா. பரிகாரியாகிய கர்த்தராய் உங்க வலது பார்சத்துல நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறதா? தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அப்ப என்னுடைய துதிகள் கூட அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நீங்க என்ன சூழ்நிலையில போகிறீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சகோதரர் துதித்தார். நான் ஜெபிக்கிறதெல்லாம் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறதெல்லாம் நீர் கொடுக்கிறீர், ஆகையினால் நான் உம்மை துதிக்கிறேன். இதையே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? என்னுடைய ஜெபங்களை நீர் எப்பொழுதும் கேட்கிறீர், ஆகையினால நான் உம்மை களி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆமென். அதுதான் நிஜம். ஆமென். அந்த துதித்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அதுதான் நிஜம். அவர் கேட்கிறார், கர்த்தர் செய்கிறார். அவர் தரிசனத்துல காண்பிக்கிறார், கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த காரியத்தை ஆசைப்படுகிறார், தேவனிடத்துல சொல்கிறார், அதை கேட்கிறார், கர்த்தர் செய்கிறார். அப்ப துதி எப்படி வரும்? துதி எப்படி வரும்? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருகிற என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் வியாதியை சுகமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த போராட்டத்தின் மத்தியிலே என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பழுகி பெருக செய்கிறதற்காகவே எங்களோடு கூட இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நன்மையினால எங்களை திருப்தியாக்கும்படிக்கு நல்லவராகவே இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்று தந்து போதித்து வழிநடத்தி அவருடைய எதிர்காலங்களை எல்லாம் உம்முடைய கரத்துல வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிள்ளை பெற்றெடுக்க எனக்கு பலத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை துதிக்கிற துதி. காரணம், என்னுடைய அந்த ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் அவர் திறந்தள்ளுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் கர்த்தர் திறப்பாராக. திறந்திருக்கிற கண்களை கர்த்தர் பிரகாசமடைய செய்வாராக. ஆமென். எல்லோருமாய் எழுந்து நின்று தேவனை துதிக்கலாம்.